ஃபாஸ்ட்ராக்லேருந்து ஆப்டிமஸ் ப்ரோ அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றின ஃபுல் ரிவ்யூவை பார்க்கலாம். முதல்ல வாட்சோட ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. அதில் ஃபாஸ்ட்ராக் அப்படிங்கிற லோகோ இருக்குது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டியை பொறுத்தவரையும் நம்ம டீசெண்டாக இருக்குது. மேலும் இந்த ஸ்ட்ராப் 8 விதமான கலர்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராப்போட குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சார்ஜிங் பண்ணுறதுக்கு போகோ பின் கனெக்டர்ஸும் இருக்குது. இந்த வாட்ச் ப்ளூடூத் 5.2 கனெக்டிவிட்டியில் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வாட்சோட ரேஞ்ச் வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து 10 மீட்டர் வரையும் இருக்கும்போது ஈஸியாக பேர் பண்ண முடியும். அதே வாட்சோட ஃப்ரண்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1.43 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. இந்த வாட்சில் வந்து டாப் சைட்லேருந்து பாட்டம் சைட் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து மெனுஸ்லாம் வருது. அதில் பேட்டரியோட பர்சன்டேஜ் தெரியுது, டேட் மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுது. ஃபர்ஸ்ட் மெனு பார்த்துட்டிங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதாவது வாட்ச் வந்து அந்த சவுண்ட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எனேபிள் பண்ணலாம். ரெண்டாவதாக பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டோல் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 5 லெவல்ஸில் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் இண்டோர் கண்டிஷனுக்கு நல்லா இருக்குது, அவுட்டோர் கண்டிஷனுக்கு ஓரளவு நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இதில் கொடுத்துருக்கிற ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டியுமே நல்லா ஒர்க் ஆச்சு. மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோ பவர் மோட் இருக்குது. இந்த மோட் வந்து பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான கனெக்ஷன்ஸும் ஸ்டாப் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டி லோ பண்ணுற மூலமாக பேட்டரியோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இது போக டிஸ்பிளே வந்து நீங்கள் கையை தூக்கும் போது ரிஸ்ட் வேக் வேணுமாங்கிறதுக்கு இது டோகல் கொடுக்குறாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபோன் செட்டிங்ஸ், அதாவது ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணலாம். இது போக மீடியா ஆடியோ, அதாவது மியூசிக் கேட்குற மாதிரி விஷயங்கள் எனேபிள் பண்ணணும்னா பண்ணலாம். இது போக அடுத்த மெனு, அதாவது செட்டிங்ஸ் மெனுவில் மொதல் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸஸ் மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பல விதமான வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் இதில் மாற்றலாம். குறிப்பாக ஆப்குள்ளே போயிட்டீங்கன்னா 100க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸை நீங்கள் மாற்ற முடியும். அடுத்தபடியாக ஸ்க்ரீன் டைம் வந்து மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ரிஸ்ட் வேக் வந்து ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் ஸ்க்ரீன் டைம் ஆனில் இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிட முடியும். மூணாவதாக அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மெனு ஸ்டைல். இந்த மெனு ஸ்டைல் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பல விதமான ஆப்ஷன்ஸை கொடுக்குறாங்க. லிஸ்ட், கிரிட், சர்க்குலர் மாதிரி பல விதமான மோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்க்குற மெனுஸ் வந்து இந்த ஸ்டைலாக மாறிடும். செட்டிங்ஸ் மெனுவில் அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா வைப்ரேஷன் இன்டென்சிட்டி, அதாவது நம்ம ஸ்மார்ட் வாட்ச் எவ்வளோக்கு எவ்வளோ வைப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற செட்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வைக்கலாம், இல்லை சாஃப்ட் அல்லது ஆஃப் அப்படிங்கிற மாதிரி 3 லெவல்ஸில் நீங்கள் வந்து வைப்ரேஷன்ஸை மாற்றி அமைக்க முடியும். அடுத்த செட்டிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டி கிளாக் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணிச்சிட்டிங்கன்னா கிளாக் ஃப்ளேஸ் வந்து எல்லா டைமும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஜிட்டல் கிளாக் வேணும்னு வைக்கலாம், இல்லை அனலாக் வேணும்னு வைக்கலாம். ஸோ எந்த கிளாக் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆன் பண்ணிச்சிட்டிங்களா உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி ஆன் ஆயிரும். மூணாவதாக செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து சவுண்ட், அதாவது ரிங் வந்து எனேபிள் பண்ணணுமா, வைப்ரேஷன்ஸ் வந்து காலுக்கு வரும்போது ஆன் பண்ணியிருக்கணுமாங்கிற மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வாட்சோட QR கோட் காட்டுற ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக வாட்சோட ஆப் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். மேலும் இது போக வந்து பவர் ஆஃப், ரீஸ்டார்ட் மாதிரியான மற்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ அடுத்தபடியாக வாட்சில் வந்து என்னெல்லாம் சென்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக நமக்கு சைடு பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட்னஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரன் பண்ணியிருக்கோம், நடந்திருக்கோங்கிற நம்மளோட ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்கை பார்க்கலாம். மேலும் ரைட் சைடு மறுபடியும் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்லீப் ரெக்கார்ட் பார்க்க முடியும். ஸோ ஸ்லீப் ஆக்டிவிட்டி நீங்கள் வந்து டேரெக்டாக வாட்சை போட்டுட்டு தூங்குனீங்கன்னா நல்லா தூங்கியிருக்கீங்களாங்கிறத பார்க்கலாம். 3 ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட்டோட அக்யூரசி வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேலும் நீங்கள் கண்டினியூஸ் ஹார்ட் ட்ராக்கிங்கை வந்து எனேபிள் பண்ணலாம். அதுக்காக ஆப்பில் போய்ட்டு ஆன் பண்ணிச்சிட்டிங்கன்னா குறிப்பிட்ட டைம்க்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். இது போக வெதர் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, கரெக்டாக வந்து ட்ராக் ஆக மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மியூசிக் பிளேயர், அதாவது ஒரு வேளை நீங்கள் மியூசிக் வந்து உங்கள் ஃபோனில் வந்து சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக வால்யூம் அப் அண்ட் டவுன், அப்போ ட்ராக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதே வாட்சோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணும்போது நம்மளோட ஃபிட்னஸ் மெனுஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. அதாவது ஏற்கனவே பார்த்த மை ஃபிட்னஸ் ஆப்ஷன் இருக்குது. இது போக பல விதமான ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மல்டி ஸ்போர்ட் மோட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் பல விதமான ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அது போக ஃபுல் ஃபங்க்ஷனல் க்ரௌன் மூலமாக நீங்கள் டேட்டா ரொட்டேட் பண்ணும்போது அதுக்கேற்றாப்பில் நீங்கள் வந்து மெனுஸும் நேவிகேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியாக உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஹார்ட் ரேட், அது போக எவ்வளோ டைம் போயிருக்கீங்க, எவ்வளோ கேலரி பேர்ன் பண்ணியிருக்குங்கிற மாதிரியே எல்லா டேட்டாவும் காட்டும். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா SpO2 சென்சர் இருக்குது. அதாவது பிளட்டில் உள்ள ஆக்சிஜன் லெவல் கேல்குலேட் பண்ணுற சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா கரெக்டாக ஒர்க் ஆச்சு சொல்லலாம். இது போக ஸ்ட்ரெஸ் லெவல் இண்டிகேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சென்சஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அது போக கேமரா ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட நீங்கள் டேரெக்டாக பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணாமலே டேரெக்டாக இதுலேருந்தே டேப் பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். ஆனால் வந்து ஆப் கூட சிங்க் பண்ணியிருந்தால் மட்டும் இது பாசிபிள். அதுவும் கேமரா ஆப் ஓப்பன் ஆகிருக்கணும். இது போக இதில் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸும் கொடுக்குறாங்க. அது மூலமாக நமக்கு வந்து ஏரை இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நம்மளோட லங்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியாக மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு வந்து இதில் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க.
இது போக வெதர் ஆப் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. அக்யூரசி சில நேரம் கரெக்டாக இருக்காது, சில நேரம் கொஞ்சம் கெடுபிடி பண்ணுது. மற்றபடியாக அலாரம் கிளாக் வைக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. டேட்டாக அலாரம் கிளாக் வைக்கலாம், வைப்ரேஷனோட அலாரம் கிளாக் அடிக்கும். அது போக ஸ்டாப் வாட்ச் ஃபங்க்ஷனாலிட்டியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டைமர் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. இதுமாதிரி பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக வந்து டைமரை பொறுத்தவரையும் எவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு வைக்கணுமோ அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற டைம் வந்து பேக் பார்த்து ஓடும். இது போக ஃபைண்ட் மை ஃபோன் ஃபீச்சரும் இருக்குது. உங்கள் ஃபோன் எங்கேயா வச்சிட்டிங்கன்னு தெரியலனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் ரிங் ஆகும். ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. டேரெக்டாக சும்மா ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இது போக நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. என்ன நோட்டிஃபிகேஷன் வேணுங்கிறத வந்து நீங்கள் வந்து ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியும். இது போக இந்த வாட்சில் வந்து கேல்குலேட்டர் ஆப்ஷனும் இருக்குது. பொதுவாக கேல்குலேட்டர் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த வாட்சில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல விதமான மெனு ஸ்டைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு தேவையானபடி மெனு ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் என்ன மெனு சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ஸ்டைல்ஸும் வந்து மாறும். இதே மாதிரியாக பேட்டரி லைஃபை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்சோட பேர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 to 3 நாள் கிடைக்குது. அதே வந்து நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 வாரம் கிட்ட பேட்டரி லைஃப் கிடைக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேலே வந்து டைம் எடுத்துக்கிடுது. இதுபோக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூடூத் காலிங் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து கான்டாக்டை சிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக கான்டாக்ட்லேருந்து பேசலாம். அது போக ரீசென்ட் கால்ஸ் பார்க்கலாம். மேலும் வந்து டேரெக்டாக நம்பரை டயல் பண்ணி கூட நீங்கள் வந்து பேச முடியும். கால் குவாலிட்டி அந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருந்து சொல்லலாம். அது போக ஆப்போசிட்டில் உள்ள பேசுகிறவங்களுக்கும் நம்ம பேசுகிறதும் கரெக்டாக வந்து கேட்குது. ஸோ அதனால் ப்ளூடூத் காலிங் இதில் நல்லாவே ஒர்க் ஆச்சு சொல்லலாம். இது போக இந்த வாட்சில் வந்து ஏஐ அசிஸ்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. டேரெக்டாக வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கூட டேரெக்டாக இதை டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட முடியும். அது போக கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. சில வகையான கேம்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டேரெக்டாக கேமும் விளாண்டுக்கலாம். IP68 ரேட்டிங்கும் இந்த வாட்சோட வருது. அதனால் வந்து மழை டைமில் நீங்கள் வாட்சை வெளியே கொண்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. கடைசியாக இந்த வாட்சோட விலையை பற்றி பேசலாம். இந்த வாட்ச் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் 1749 அப்படிங்கிற விலையிலேருந்து ஆரம்பித்து 1899 அப்படிங்கிற விலை வரையும் போகுது. ஸோ டைம்க்கு ஏற்றப்பல விலை வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஃபாஸ்ட்ராக்கோட ஆப்டிமஸ் ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.